கண்ணம்மா கண்ணம்மா அடிச்சா வீதி போயிருமா? ஓக்கண்ணம்மா ஓக்கலாமா? ஏமா ஏமா என்னது கிளற? ஓக்கண்ணம்மா ஓய் அடியே கமலா அடியே ஓய் கமலா அறிஞ்சா அடி ஆலாமரத்து செல்லம் ஆலாமரத்து செல்லம்னா என்னடா பண்டிகை ராஜா நாயா? ஓ இந்த பிள்ளை எல்லாம் டிக்ஸ் வேலி மண்ணு மாட்டேங்கிறா. யாருக்கு செல்லம் ஏய் செல்லம்னா என்ன? நாரகம் நேரத்துக்கு வந்து என்ன இப்படி சொல்லியே? அடியோ கமலா ஓ கமலா ஓ கமலா ஓ கமலான்னு கூப்பிடுதா? அடியே ஓய் பேசுறா நேரக்கத படம் நாட்டுக்கு நடுமகால ஆடி நமக்கு தாழ்த்த நாடி தாய்மார்களும் தந்தைமார்களும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் கலாக்கலைகளை கட்டுவது குறிப்பிடர்களும் இந்த திருவேணி சபையில் அமர்ந்திருக்கிறார்களே என்ன காரணம் எதற்காக சொல்லி கமலா? ஓ அப்படியா? இன்னும் வேண்டுதல் நிறைவேற ஓய் மல்லிகா ஓய் சொல்றி வேண்டுதல் நிறைவேறின காரணத்தினால என்ன வேண்டுதல் வச்ச? அவருக்கு தான் தெரியும். நானா வேண்டுதல் வச்சான் வேறு திரும்பாரு படிச்சுட்டு போங்கடா. நானா வேணாங்கிறோம். என்ன ஊர் இது? இதா திருமங்கலம். திருமணத்தை சேர்ந்த ஐயாவாகி முத்துசாமி குடும்பத்தார் அவர்கள் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேறிய காலத்தினால தன்னுடைய சொத்துல இருந்து ஒரு 50,000 செலவு செய்து இன்னைக்கு அன்னபதனம் அளித்து தெய்வீக சபையை வைத்து நாடகத்தை விட்டு நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாடகத்தை விட்டவர்களும் அவருடைய குடும்பங்களும் இந்த நாடகத்தை பார்க்க வந்த எல்லோருடைய குடும்பங்களும் நலமாக வாழ வேண்டி சரி அம்மனாகி மாரியம்மனையும் காளியம்மனையும் மற்றும் இந்த ஊரில் உள்ள எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது எல்லா சன்னதி எப்படி ஓய்கிறதோ அதே போல ஓய்கிறோம் ஆடோட எடுக்கிறேன். வணக்கம் கண்ணம்மா அப்படி விட்டாலும் சரி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்களே இன்று வைத்துள்ள நாடகத்தில் பெயர் நடி இன்று வைத்துள்ள நாடகம் ஹரிச்சந்திர மயான காண்டம். எது? சத்தி சத்தி ஹரிச்சந்திர மயான காண்டம். ஹரிச்சந்திர மயான காண்டம். ஹரிச்சந்திரன்லாமா? சத்தி ஹரிச்சந்திரன் மயான காண்டம். சத்தி ஹரிச்சந்திர மயான காண்டம் இல்லை சந்திரமதி வேலை இந்த நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன கேட்கின்றேன். மத்தத்தில் விளையாடகி அச்சமில்லாத ரவி சித்திரத்தின் நலனை போல சீருடன் அலங்கரித்து எமது பெயரோ சிவசந்திரமதி. அம்மா
உங்க பேரோ சிவ சந்திரமதி என்று ஆமா. சொல்கிறாய். ஆ. சிவ சந்திரமதியாக இருந்தாலும் ஆஹா. இந்த சிவ சந்திரமதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? ஐயே. ஓய், என்னை யார் பெற்றெடுத்தார்? யாருமா? அம்மா ஓய், அந்த தேவலோக சபா. தேவலோகத்தில் ஆடக்கூடிய என் தாயோ சந்திரன் சொல்லக்கூடிய சந்திரம்பாள். ஓ, சந்திரம்மாள். ஆ. அம்மா, ஆ. தாயார் சந்திரமாளாக இருந்தாலும் ஆஹா. பெற்றெடுத்த தந்தையார் யாரு? என் தந்தையார் சிவபெருமான். சிவபெருமான். ஆஹா. இருவருக்கும் மகளாக பிறந்து ஆ. உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா? அதாவது நீங்க அடிபடுறீங்க. சந்திரனும் ஒரு ஆண், அந்த சிவனும் ஒரு ஆண். ஆணே. ஆணுக்கும் ஆணுக்கு நான் எப்படி பிறந்தேன்? எப்படிமா பிறந்தீங்க? தேவலோகத்தில் ஆடக்கூடிய இந்த அதாவது சந்திரன் சொல்லக்கூடிய சரி சந்திர கடவுள் பூலோகம் வந்தாராம். சரி. இந்த பூலோகத்தில் அதிசயத்தை பார்க்க வரும் பொழுது பூலோகத்தின் அதிசயத்தை பார்க்க வரும்போது இந்த சந்திரன் ஆ, பூலோகத்தின் அதிசயத்தை பார்க்க வந்தாராம். சரி. அப்படி வருகின்ற பொழுது ஆ. இந்த பூலோகத்திலே அழகான ஒரு குள நதிக்கரை. சரி. அந்த நதிக்கரையின் சாபம் எப்படி? ஆஹா. குருமுனிவர் சாபம் கொடுத்திருக்கிறார். எப்படி? ஆணாக இருந்தால் பெண்ணாக மாற வேண்டும். சரி. பெண்ணாக இருந்தால் வெறும் பாலாகலாக போக வேண்டும். சரிங்க. அப்படின்னு அந்த குலத்திற்கு ஒரு குருமுனிவர் சாபம் கொடுத்திருந்தாராம். சரி. இந்த சாபத்தை அறியாத சந்திரன் அந்த குளத்திலே குளித்து நீராடினாராம். ஆனால் இந்த சந்திரன் பெண்ணாக மாறினாராம். சரி. பெண்ணாக மாறுகின்ற பொழுது அழுது புலம்புகிறார், கத்துகிறார், கதறுகிறார். சரிங்க. ஆம்பளையா இப்படி பொம்பளையா மாற்றுமே, நம்மளை யார் தேவலோகத்தில் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அழுகின்ற பொழுது தேவலோகத்தை ஆளக்கூடிய உலக சங்கரி நாரத முனிவர் அந்த வழியாக வந்தாராம். ஐயா சந்திரனே, நீங்க பயப்பட வேண்டாம். இந்த உருவத்திலே நீங்க இப்பொழுது சந்திரனாக இருந்தவர்கள் பெண்ணாக மாறி இருக்கிறீங்க. அதனால இனி உங்களுக்கு சந்திரமால் பெயர் சூட்டுகிறோம். சரி. அப்படின்னு நாரதன் பெயரை சுட்டி சரி. விண்ணுலகம் சென்றாராம். விண்ணுலகம் சென்று சிவபெருமான் அழைத்து வந்தாராம். பூலோகத்திலே அழகான ஒரு பெண் இருக்கிறார். அவ்வளவு சந்திரமால் அழைப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆனண்டு அறியாத சிவபெருமான் அந்த சந்திரமால் என்ற பெண்ணை சேர்ந்தார். அப்படி சேர்ந்த உடனே சிவனுக்கும் சந்திரனுக்கும் சிவனும் ஒரு ஆண், சந்திரனும் ஒரு ஆண். ஆனா ஒரு முனிவருடைய சாபத்தால சந்திரன் பெண்ணாக மாறுகிறார். சரி. அப்படி சிவனுக்கும் சந்திரனுக்கும் நான் சிவ சந்திரமதியாக அவதரித்தேன். சபா. சிவ சந்திரமதியாக அவதரித்திருக்கிறார். அவதரித்து நான் யாரை திருமணம் செய்தேன்? திருமணம் செய்த கணவர் யாரு? என்னை வளர்த்து தாய் தந்தை யாருங்க? அப்படி சிவசந்திரமாதை பெற்றெடுத்திருந்தாலும் வளர்த்திய தாய் தந்தை யாரு? நீங்க யாரு திருமணம் செஞ்சீங்க? அடியே, எங்களை யார் வளர்க்கிறார்கள்? யாரு? அரிக்கும் சிவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, சிவனுக்கும் சந்திரனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இந்த இரண்டு குழந்தையும் திருச்செங்க மாமன்னர் எடுத்து வளர்த்தினார். அப்படி வளர்த்து வாலிபமான உடனே என்னை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்? யாருக்கு? அம்மா சொல்லட்டுமா? அப்படியே ஆகட்டுமா?